எனக்கு பிடிக்கும். இஸ் ஃபேமிலி வெல்கம் பேக் டு சேனல். அதான் அது என்ன பார்க்க போகிற சீரிஸ் என்ன காதலிக்கு நேர்மலை எபிசோட் 9 தான் பார்க்க போகிறோம். இந்த சீரிஸோட லாஸ்ட் எபிசோடு இது. ஆக்சுவலி இது சின்ன ஸ்டோரி தான், டயர்டாக போட்டதுக்கு சாரி. சரி வாங்க நீலாம் சொல்கிற மாதிரி கதையை பார்க்கலாம். பிரார்த்தனா நேரம் எங்கேயும் போகல, ஸ்ட்ரைட்டா அவள் வீட்டுக்கு தான் போனான். வீட்டுக்கு போனவ யாருக்கிட்டயுமே பேசு. அவர் ரூமுக்கு போயிட்டு டக்குன்னு கதவை சாத்தினா. இல்லை நினைக்கிறீங்க அவள் ஏதோ தப்பான முடிவு எடுக்க போறா, இல்லை ரூம் பூட்டிக்கிட்டு உள்ள அழ போறேன்னு நினைப்பீங்களா? நான் அதான் இல்லை. பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போனா. ஹாஸ்பிட்டல்ல மற்றவங்களோட கேஸ் ஃபைலுமே அவகிட்ட வந்தது. ஃபர்ஸ்ட் அவள் அமைதியா இருந்தவ மேலும் மேலும் ஃபைல் வரதை பார்த்துட்டு அந்த ஃபைல் எல்லாத்தையும் தூக்கி வீசினா. நர்ஸ் கிட்ட என்ன ஆச்சு, மற்ற டாக்டர்ஸ் எல்லாம் என்ன செத்தா போயிட்டாங்க, இல்லை நான் மட்டும் தான் அங்கே டாக்டரா இருக்கேனா, எடுத்துட்டு போங்க, இது யார் யாருக்கு கேஸோ அவங்ககிட்ட கொடுங்க. இன்னொரு தடவை இது எல்லாத்தையும் நான் பார்த்தேன் தூக்கி எரிச்சிருவேன், கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டேன், என் பேஷண்ட்ஸ் மட்டும் இங்கே வர சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அவன் அமைதியாக போய் உட்காந்தா. இப்போ வயசான ஒரு கப்பல் வந்தாங்க. அதுல இருந்த அந்த தாத்தாவுக்கு தான் உடம்பு சரியில்லை. என்னாச்சு ஏதாச்சுன்னு விசாரிச்சுக்கிட்டே சதுசு எடுத்து செக் பண்ணிட்டு இருந்தா. அவரு ரொம்ப ஸ்லோவா எனக்கு இது பண்ணுது எனக்கு அது பண்ணுதுன்னு சொல்லிட்டு இருந்தாரா. பிரார்த்தனை கோவப்பட்டு சத்தமா பேச தெரியாதா, சத்தமா சொல்லுங்கன்னு சொல்லி கத்துனா. தென் அவங்களுக்கு ப்ரிஸ்கிரிப்ஷன் பண்ணி அவங்களை அமுச்சு விட்டா. தென் அவங்களுக்கு ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதி கொடுத்து அமுச்சு வச்சா. அதுக்கப்புறம் தான் சுற்றி இந்த நர்ஸோட முகத்தை பார்த்தா. அப்புறம் தான் அவள் என்ன பண்ணான்றதே அவனுக்கு சொல்லணும் வந்துச்சு. என் உடனே ஓடி போய் 2 பேர்கிட்டயும் சாரி கேட்டா. சாரி ஏதோ ஒரு கோவத்துல இருந்தேன், அதை கத்திட்டு மன்னிச்சிருக்க சொல்லி டக்குன்னு அவன் காலில் விழுந்தா. அதுக்கு அவங்களோ பரவாயில்லம்மா பரவாயில்ல, இன்னொரு தடவை இந்த மாதிரி என்கிட்ட கத்தாத, டாக்டர்ன்றவங்க கடவுளுக்கு சமம், கடவுள் எங்களை மாதிரி பாவிங்க காலில் விழுது தப்பு, போங்க போய் வேலையை பாருங்கன்னு சொல்லி அவங்க 2 பேரும் அமுச்சு வச்சாங்க. அவளோ மறுபடியும் சாரி சொல்லிட்டு அவ ரூமுக்கு போனான். அவ கேரக்டரோ அங்க கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு இருந்தது. இங்க நானும் அவகிட்ட பிரேக்கப்ன்றது ரொம்ப ஈஸியா சொல்லிட்டேன், ஆனா அதை கடந்து போறது, அதை மறந்து போறது ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு. ஆனாலுமே என் மனசுக்குள்ள ஒரு வைராக்கியம், அவகிட்ட என்ன ஆனாலும் போகக்கூடாதுன்னு முடிவெடுத்தேன். ஆனா என்னால போகாம இருக்க முடியல, கால்களை அவகிட்ட போகாம இருக்கிறத தடுக்க முடியல. நீ அறியாம அவ பக்கமா போச்சு. இப்போ ஹாஸ்பிட்டல்ல ரொம்ப வேகமா நடந்து போயிட்டு இருந்தா. அதே சேம் டைம் அங்க நர்ஸ் ஒருத்தவங்க ட்ரேல பிளட் பேக் எடுத்துட்டு அந்த வழியா நடந்து போயிட்டு இருந்தாங்க. கண்ணு மூணு தெரியாம ரொம்ப கோவமா நடந்து வந்த பிரார்த்தனா அதை இடிச்சுட்டா. பிளட் கீழே ஊத்தி வேஸ்ட் ஆச்சு. ஆக்சுவலி தப்பு நம்ம பிரார்த்தனா மேலதான். ஆனா பிரார்த்தனா அந்த நர்ஸ் கிட்ட அறிவு இல்ல என்ன தெரியுதா இல்லையா, டாக்டர் நடந்துட்டு வர்றது கண்ணுக்கு தெரியல, எங்க கண்ணை எங்க வச்சுட்டு வரீங்க, முன்னாடி யார் வரா யார் போறான்றத பார்த்து வாங்க. யாரும் எந்த ஒரு நர்ஸும் வேலை செய்ய வரல, மேக்கப் பண்ணணும் ரீல்ஸ் போடணும், இதுக்கு தான் வரீங்கல்ல, போய் ஒழுங்கா ஒர்க்கை பாருங்க அப்படின்னு அவங்கள சொல்லி திட்டிட்டு அவர் ரூமுக்கு போனா. பேஷண்ட்லாம் அட்டன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் கீர்த்தனா கிட்ட கூட பாய் சொல்லாம ரொம்ப கோவமா வீட்டுக்கு போனா. ஃபேமிலிக்கிட்டே ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே சரியா பேசுறது இல்லை, சரியா சாப்பிட்றது இல்லை, சரியா தூங்குறது இல்லை. ஆனா ஒர்க்குக்கு மட்டும் கரெக்டாக போயிட்டு இருக்கா. அதனால அவளுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. என் ஹஸ்பண்டை மீட் பண்ண போனா வந்தா அந்த ஹாஸ்பிட்டல்ல என்கிட்ட 3 மந்த் பிஸ்னஸ் ட்ரிப் இருக்குன்னு சொல்லி செட்டில் ஆயிட்டானே, அவங்ககிட்ட இவ போய் பண்ணது தப்பு தான், நான் கையை உடைச்சதுக்கெல்லாம் சாரி சொல்ல மாட்டேன், பட் நான் பண்ண தப்புக்கு பிராச்சித்தமா ஏதாவது உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு முயற்சி பண்ணுறேன், சரி சொல்லு, ஒய்ஃப் கூட நீ மறுபடியும் ஒன்று சேரணும் ஆசைப்படுறியான்னு கேட்டான். அதுக்கு அவனும் உனக்கு எப்படி தெரியும்னு கேட்டான். இல்லை ஒரு நாள் அவனோட டிவோர்ஸ் பேப்பரில் வச்சு நீ ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்த, நான் அதை பார்த்தேன், ஸோ ஹெல்ப் பண்ணலாம் தான் வந்தேன், என்ன ஒய்ஃப் கூட மறுபடியும் ஜாயின் பண்ண போறியா நான் கேட்டான். அதுக்கு என் ஹஸ்பண்டோ ஆமான்னு சொன்னான். ஸோ இவ்வளோ ஓகே, உன்னோட கை உடைஞ்சது கண்டிப்பாக அவளுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை, ஏன்னா நீ இங்கே தானே இருக்கேன்னா. அதுக்கு அவனும் ஆமாம், இது தெரிஞ்சதுன்னா இதை ரொம்ப கேவலமாக நினைக்க மாட்டா, அதனால தான் நான் வீட்டுக்கு கூட போகல இங்கே இருக்கேன்னு சொல்லி சொன்னான். அதுக்கு இவ்வளோ முட்டாள் பொண்ணுங்கிட்ட கொஞ்சமாக சிம்பதி காட்டணும், அப்படி இல்லைன்னு வச்சுக்கோயேன் நம்மளை தூக்கி போட்டு போயிடுவாளுங்க, என்ன புரியுதான்னு சொல்லி கேட்டான். அதுக்கு அவனும் அப்போ ஓகே நான் டேரெக்டாக வீட்டுக்கு போகிறேன், என் கையை பார்த்துட்டு அவளுக்கு எவ்வளோ சிம்பத்தி வரும்லன்னா, எது உடஞ்ச கையை வச்சுக்கிட்டு வீட்டுக்கு போறியா, நல்லா இருக்கு மேன், இதை பார்த்தா சிம்பதி வர்றது கேவலமாக நினைப்பான்னா. அதுக்கு அவரோ வேற என்னதான் பண்ணுறதுன்னு சொல்லி கேட்டானா. அதுக்கு பிரார்த்தனாவோ உன் கை உடஞ்சத உன் வைஃப் தெரிஞ்சுக்கணும், ஆனா அது நீ சொல்லி தெரியக்கூடாது, தானா தெரியணும், இன்னும் புரியுதான்னு கேட்டான். அதுக்கு அவனும் ஏன் நான் சொல்லி தெரிஞ்சேன் என்ன தப்புன்னா, டேய் முட்டாள், ஆனா தெரிஞ்சா கேவலம் நினைப்பாங்க, அதுவே நீயா தெரியப்படுத்தினா கேவலம் நினைப்பாங்க, அதுவே தானா தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோயேன். அதுவும் இப்படி நீ 1 மந்த் இங்க இருக்கிறது தெரிஞ்சுக்கிட்டானா இன்னும் மேல லவ் இருந்தா, என்னடா நம்ம ஹஸ்பண்ட் தனியாக கிடந்து கஷ்டப்படுறானே நமக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைப்பாங்க, உண்மையில இன்னுமே லவ் வரும், பயங்கர கேர் எடுத்து பார்த்துப்பாங்க. அதுவே லவ் இல்லை, ஒரு ரூமியாவோ இல்லை ஒரு ஃப்ரெண்டாவோ பார்த்தாங்கன்னு வச்சுக்கோயேன், உண்மையில பாஸ் வரும், அப்படியே நீ அதை லவ்வாக டெவலப் பண்ணல. அது மட்டும் இல்லை கொஞ்சம் கில்ட்டும் வரும், அந்த கில்ட் இருக்கே அது லவ்வாக மாற்றுறது ரொம்ப ஈஸின்னா. அதை கேட்ட எவ்வளோ பிளான் நல்லா இருக்கு, ஆனால் எப்படி இதை தெரியப்படுத்துறதுன்னானா. அதுக்கு இவ்வளோ அதுக்குமா நான் ஹெல்ப் பண்ண முடியும், ஓகே
நான் கையை உடைச்சேன், இப்போ உனக்கு நான் ஹெல்ப் பண்ணிட்டேன், இனிமேல் அவனை பார்த்து நான் கில்ட்டாக ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை பாயின்னு சொல்லிட்டு அவள் ரூமுக்கு போனான். அப்போ செம்ம அழகா ஒரு நர்ஸ் வந்து நம்ம பிரார்த்தனை கிட்ட, டாக்டர் சர்ஜரி ரூமுக்கு டாக்டர் வர சொல்லியிருக்காங்க வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டாளா. அதுக்கு இவ்வளோ, என்ன இப்படியோ போட்டு வருது, என்ன இப்படியோ வருது, ஓ உங்கள் டாக்டருக்கு மட்டும்தான் நீங்கள் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண ஹெல்ப் பண்ணுவீங்களோ, எனக்குலாம் ஹெல்ப் பண்ண மாட்டீங்களோன்னு கேட்டாளா. அதுக்கு அந்த பொண்ணு, ஓ ஷியோர் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பிரார்த்தனா சர்ஜரி ட்ரெஸ் போடுறதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தா. அந்த நர்ஸோ பிரார்த்தனாவுக்கு சர்ஜரி ட்ரெஸ் போட ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தா. அதே சேம் டைம் நான் முடி போய் நின்னா அப்போ என்கிட்ட, நீல எனக்கு ஒரு சர்ஜரி இருக்கு, நான் அதை பண்ணணும், அதை முடிச்சுட்டு உன்னை வந்து மீட் பண்றேன்னு சொல்லிட்டு அவன் சர்ஜரி ரூம்குள்ள போனான். நானும் ஓகேன்னு சொல்லிட்டு கீழே போய் வெயிட் பண்ண போனானா. அது அவனோட பிளானோ இல்லை ஒகேஷனாக நடந்ததுன்னு தெரில. நான் அவனை அங்கே பார்த்தேன், அதுவும் கையில் கட்டோட. அவன் ரூம்குள்ளே போனான். நானும் பின்னாடியே கதை ஓப்பன் பண்ணிட்டு போனேன். அவன்கிட்ட, ஓ இதான் இந்த 3 month பிஸ்னஸ் ட்ரிப்போ, சரி கிளம்பு போகலான்னா. அதுக்கு அவனும் எங்கன்னு கேட்டானா, எங்க வீட்டுக்கு தான் போகலான்னு சொல்லி நான் அவனை கூப்பிட்டேன். அதுக்கு அவனும், இல்லை நான் வரல, உனக்கே சிரமம்னு சொல்லி கேட்டானா. அதுக்கு நான் அவன்கிட்ட, ஓ இப்போ என்ன நான் கில்ட்டாக ஃபீல் பண்ணோம் அதானே இப்படி பண்ணுற, ஒழுங்கு மரியாதை வீட்டுக்கு கிளம்புன்னு சொல்லி அவனை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தேன். வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து அவனை நல்லபடியாக பார்த்துக்கிட்டேன். அப்போ அவன்கிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொன்னான். அப்போ நானும் நிறைய ஒர்க் இருக்குது, ஒர்க் முடிச்சுட்டு வரேன், நைட்டு பேசலாமான்னு கேட்டேன். அதுக்கு அவனும் ஓகேன்னு சொல்லி அமைதியாக உட்காந்தான். எப்பவும் கட்டில் போடுறவன் எனக்கு என்ன ரிக்வஸ்ட் பண்ணுறான்னு நினச்சிட்டு நானும் ஒர்க்குக்கு போனேன். அன்றைக்கி நாள் முழுக்க அவன் சொன்னதே தான் மண்டைக்குள்ளே ஓடிட்டு இருந்தது. நைட்டோ வீட்டுக்கு வந்தேன். அவன் என்கிட்ட, வா இங்கே வந்து உட்காரேன்னா. நானும் அவன் சொன்ன இடத்துல போய் உட்காந்தேன். அப்போ என் கையை பிடிச்சி, ப்ளீஸ் பாஸ்ட்டை மறந்துடு, நம்ம நியூவாக ஸ்டார்ட் பண்ணலாமான்னு கேட்டான். அப்போ நானும் அவன் கையை எடுத்துட்டு, ஓ நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்ட அப்படின்னு சொன்னேனா. அதுக்கு அவனும், என்ன தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன்னு கேட்டான். இல்லை நான் அவனை பத்திரமா பார்த்துக்கிறதால நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்ட, உனக்கு என்னை பற்றி ஒன்றுமே தெரியாது, நீ என்னை ஒரு லப்பர் பேண்ட் மாதிரி நினைக்கிற, என்னதான் அறுத்தாலும் அதை முடிச்சு போட்டு யூஸ் பண்ணிக்கலான்னு நினைக்கிற. அவனோட லப்பர் பேண்ட் இல்லை, அடுத்துக்கணுன்னே முடிச்சு போட்டு யூஸ் பண்ணிக்க. ஒரு மிரர் மாதிரி நீ எனக்கு என்ன கொடுத்தியோ அதை தான் உனக்கு திருப்பி நான் கொடுக்குறேன். நீ உடச்சிட்டு அதை திரும்ப ஒட்ட வைக்கலாம், ஆனால் அது பழைய மாதிரி இருக்காது. ஒரு தடவை உடஞ்சது தான், என்னதான் நீ ஒட்ட ட்ரை பண்ணாலும் அது பார்க்க நல்லா இருக்காது. முட்டாள் தரமா ட்ரை பண்ணாத, வச்ச பீஸ் கையை கிழிச்சிரும். ரொம்ப ஸ்மார்ட்னு நினச்சிட்டு ஸ்மார்ட்டாக ட்ரை பண்ணாத, சாப்பிட என்ன வேணும்னு சொல்லி கேட்டேன். அப்போ அவனும் ஓ இஷ்டம்னு சொல்லிட்டு அமைதியாக படுத்தான். அடுத்ததா நான் கீர்த்தனாவை மீட் பண்ணேன். டைரெக்டாக அவள் வீட்டுக்கே போனேன். அப்போ நான் கீர்த்தனா கிட்ட, புதுசா ஆரத்தி அவ கூட சுத்துறாளே அவ யாருன்னு சொல்லி கேட்டேன். அது கீர்த்தனாலோ, எவ கூட சுத்துறா எனக்கு புரியலையேன்னா. அப்போ நான் அவகிட்ட, இல்லை நோஸ் ஒருத்தவங்க பிரார்த்தனா கூட சுத்துறாங்களே அவ யாருன்னு கேட்டேன். அதுக்கு அவளோ, ஓ நர்ஸா என்னன்னு தெரில, 2 பேரும் இப்பெல்லாம் ஒட்டிக்கிட்டே தான் சுத்துறாங்க. ஏன் பிரார்த்தனா இப்போ என் கூட பேசுறதே கிடையாது, அவள் டைம் எல்லாத்தையுமே அவ கூட தான் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா. எனக்கு அவங்கள பற்றி எதுவும் தெரில, நீ ஏதாவது கேட்கணும்னா டைரெக்டாக அவர்கிட்ட போய் கேளு, சரி ஒர்க்கு டைம் ஆயிடுச்சு பாயின்னு சொல்லிட்டு அவங்க இருந்து போனேன். என்ன டைரெக்டா அவளை மீட் பண்ணுறதுக்காகவே ஹாஸ்பிட்டலுக்கே போனேன். அங்கே பிரார்த்தனாவோ டாக்டர் ரெஸ்ட் ரூமில் கவுச்சில் படுத்துட்டு இருந்தா. அப்போ அந்த நர்ஸோ பிரார்த்தனாட்ட போய் அவன் நெத்தியில் கை வச்சு, அப்போ நர்ஸோ அவள் படுத்துக்கிறத பார்த்துட்டு பிரார்த்தனா கிட்ட போய் என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்டா. அதுக்கு அவளோ, இல்லை தலைவலிக்குது கோல்டுன்னு நினைக்கிறேன்னா. அப்போ நர்ஸ் நெத்தியில் கை வச்சு பார்த்துட்டு, எனக்கு கோல்டா, உடம்பு நெருப்பாக குதிக்குது டாக்டர், ஜுரம் அடிக்குது டாக்டர், என்ன கோல்டுன்னு சொல்லி படுத்திருக்கீங்க, ஃபீவர் ரொம்ப ஹெவியா இருக்குன்னா. அப்ப நானும் அவ கிட்ட போக போனேன்னா. அப்ப பிரார்த்தனா அவ தலையில இருந்த கையை எடுத்து அவ செஸ்கிட்ட ஆச்சா. அவங்க 2 பேரும் நடந்துகிட்ட பார்த்துட்டு நாங்கவே ஷாக் ஆகி நின்னேன். அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு நினைச்சிட்டு நான் டக்குன்னு அந்த இடத்த விட்டு ஓடிட்டேன். என்ன பண்றதுன்னு தெரியாம நான் ஹாஸ்பிட்டலுக்கு வெளியிலே உட்கார்ந்தேன். அப்ப நர்ஸோ பத்திரமா அவளை ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்கு கூட்டு போனா. நானுமே வீட்டுக்கு போனேன். அங்க அவ வீட்டுல பிரார்த்தனாவுக்கு டவல் பாத் கொடுத்துட்டு இருந்தா. அவங்க அக்கா பார்த்துட்டு சிரிச்சிட்டே வெளியே வந்தாங்களா. அதே சேம் டைம் அவன் வீட்டுக்கு வந்து எங்க பிரார்த்தனான்னு சொல்லி கேட்டேன். அதுக்கு அவங்க அக்காவோ என்னை பார்த்து சிரிச்சுக்கிட்டே அவ்வளோதான் இருக்கான்ட்டு போனாங்க. நானுமே உள்ள போனேன். அங்க நர்ஸோ அவளுக்கு டவல் பாத் கொடுத்துட்டு இருந்தா. நானுமே அவ சைலண்டா பார்த்து நின்றுட்டு இருந்தேன். டவல் பாத் கொடுத்து முடிச்சவ அங்கிருந்து போக போனாளா. அவ பிரார்த்தனா அவ கையை பிடிச்சி இழுத்து மடியில உட்கார வச்சு அவளை டைட்டா ஹக் பண்ணா. நர்ஸோ அவ பக்கமா திரும்பி அவ கண்ணை பார்த்தா. அவ பிரார்த்தனாவோ கொஞ்சம் கொஞ்சமா அவளை நெருங்கி அவளை கிஸ் பண்ண போனா. அப்பதான் எனக்கு புரிய வந்தது, நான் அவளை மொத்தமா இழந்துட்டேன்னு. நான் என் பிரார்த்தனாவை மொத்தமா இழந்துட்டேன். எதுவுமே பேசாம அங்கிருந்து வெளியே போனேன். போற வழியில ஒரு பாரை பார்த்து உள்ள போய் ஃபுல்லா நெக்க குடிச்சிட்டு வீட்டுக்கு போனேன். வீட்டுக்கு போனா என் ஹஸ்பண்ட் இருந்தானா. நான் ஹஸ்பண்ட் கிட்ட, டேய் நான் உண்மையிலே அழகா இருக்கணான்னு கேட்டேன். அதுக்கு அவனும் அழகாதான் இருக்கேன்னா. நீ உண்மையிலே ஆம்பளை தானான்னு கேட்டேன்.
அதுக்கு அவனும் ஆமா நான் உண்மையிலே அவ்வளவுதான்னா. அப்ப நான் கிட்ட அப்படின்னா இப்போவே இந்த நிமிஷமே அதை ப்ரூவ் பண்றான்னு பாவனும் என்னை பெட்ரூம்க்கு எடுத்துட்டு போனான். நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதே சேம் டைம் அங்க பிரார்த்தனா நர்ஸ் கிட்ட இந்த மாதிரி உன் பாய் ஃப்ரெண்டு கிட்ட ட்ரை பண்ணேன், கண்டிப்பா சக்சஸ் ஆகும்னா. அது கேட்ட அவ்வளோ நிஜமா அண்ணா. அப்ப இவ்வளோ ஆமாண்ணாலா. அது கேட்ட நர்ஸ் ரொம்ப ஹாப்பி ஆகி தேங்க்யூ ஸோ மச் ஸ்ரீ தலைக்குட்டி பிரார்த்தனா அப்படின்னு அவ கணத்தை பிடிச்சா. அப்புறம் அவகிட்ட நல்ல வேலை இது உன் வீடு ஒரு ரூம், ஒரு வேலை வெளியே நடந்தது அது உன் கேர்ள் ஃப்ரெண்ட் பார்த்தா என்ன ஆகும்னா. அதுக்கு பிரார்த்தனாவோ என் கேர்ள் ஃப்ரெண்ட் என்னை ரொம்ப நம்புவா. ஏன் இந்த சீன் அவ கண்ணால பார்த்தா கூட அதை அவ நம்ப மாட்டான். என்ன 2 பேரும் பிராங்க் பண்றீங்களான்னு சொல்லி என்னதான் அடிப்பாளே தவிர இதை நம்ப மாட்டானே. என் மேல ரொம்ப நம்பிக்கையா சொன்னான். ஆனா இந்த பக்கம் அவ நம்பிக்கையை உடைச்சிட்டேன். அங்க நடந்தது நம்பினது மட்டும் இல்லாம அவளுக்கு சொந்தமான ஒண்ணு இன்னொருத்தர் கொடுத்துட்டு இருந்தேன். அவள் அடி ஹாஸ்பிட்டலுக்கு வந்தா. நான் அவளை மீட் பண்றேன்னு சொன்னேன். ஆனா அவளை மீட் பண்ண முடியல. நாளைக்கு மார்னிங் எழுந்த உடனே அவளை மீட் பண்ண போனோம். அவளை ரொம்ப மிஸ் பண்றேனே நர்ஸ் கிட்ட சொல்லிட்டு இருந்தா. தென் மார்னிங் விடிஞ்சது. நான் வேகப்பானேன். அப்ப என் ஹஸ்பண்ட் எழுந்து நீ நேற்று நைட் குடிக்கலன்னு எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு அங்கிருந்து போனான். எஸ் நான் குடிக்கல. இனிமே அவன் எனக்கு சொந்தம் இல்லது என்னை ஏத்துக்க முடியல. அதான் என்ன நானே கஷ்டப்படுத்துக்கணும்னு முடிவு பண்ணி எல்லாத்தையும் பண்ணேன். ஆனா அப்புறம் தான் தெரிய வந்தது நான் கஷ்டப்படுத்துனது என்ன இல்லை என் பிரார்த்தனாவன்னு. அடுத்ததா பிரார்த்தனா எனக்கு கால் பண்ணா. நானும் அந்த காலை அட்டன் பண்ணி அழு கூட சொல்ல. அதுக்குள்ள அவ ரெடியாரு அவனை மீட் பண்ண வரேன்னு சொல்லி அவ காலை கட் பண்ணிட்டா. அன்னைக்குதான் மரண பயம் என்னன்றத நான் உணர்ந்தேன். அசிங்கத்தை குளிச்சு கழுவிடலான்னு முடிவு பண்ணி நானும் குளிச்சேன். தேய்ச்சி குளிச்சேன். எவ்வளோ தேய்ச்சாலும் என்னால் இதை கழுவ முடியல. அமைதி அவளுக்கு பிடிச்ச ட்ரெஸ் போட்டுட்டு பெட்ல வந்து உட்காந்தேன். அவளை கதை ஓப்பன் பண்ணிட்டு ரூம்க்கு வந்தவ வந்து என்னை ஹக் பண்ணா. அவ ஹக் பண்ண உடனே சென்ஸ் பண்ணிட்டா கண்டிப்பா என்னை கழுத்தை நெரிச்சு கொல்ல போறான்னு நினைச்சேன். ஆனா அவ எதுவுமே பண்ணல. என்னை விட்டு ஒரு ஸ்டெப் தள்ளி போய் என்னை கொல்லாம கொண்டா. 96 படத்துல ராம் ஜானுக்கு ஒரு கிஸ் கொடுப்பான்ல அந்த மாதிரி ஒரு கிஸ் கொடுத்து அங்கிருந்து அவன் போனான். அதுதான் அவளை நான் கடைசியை பார்த்தது. 5 வருஷம் ஆயிடுச்சு. நான் அவளை திரும்ப பார்க்கல. நான் ஃபேமிலிக்கிட்டேயும் என் தங்கச்சிக்கிட்டேயும் எவ்வளோ கேட்டு பார்த்தேன். அவள் எங்கே இருக்கான்றத யாராலையும் கண்டுபிடிச்சி சொல்லவே முடியலன்னு சொல்லிட்டாங்க. ஃபேமிலி கூட ஃப்ரெண்ட்ஸ் கூட எந்த ஒரு கான்டாக்டுமே வச்சுக்கல. நான் ஹஸ்பண்டை டைவர்ஸ் பண்ணிட்டேன். நானும் துவாவும் தனியாக தான் இருக்கோம். இப்போ ஒரு நாள் ரேண்டமா நான் பிரார்த்தனாவை மீட் பண்ணேன் ரோட்டில். ஸோ நான் ஃபாலோ பண்ணி போனேன். வீட்டுக்குள்ள அவளோட கார் போச்சு. இந்த மூஞ்சி வச்சுட்டு அவளை பார்க்க போகிறத நினச்சிட்டு அங்கேருந்து நான் போயிட்டேன். தென் ஒரு நாள் தைரியத்தை வர வச்சுட்டு அந்த வீட்டோட காலிங் பெல்ல போய் அழுத்தினேன். டோரு ஓப்பன் ஆச்சு. அந்த டோரை ஓப்பன் பண்ணது பிரார்த்தனான்னு நினைச்சேன். ஆனா பிரார்த்தனா இல்லை, கீர்த்தனா. என்னை பார்த்தோன்னே என்கிட்ட எப்படி இருக்க, நான் இங்க இருக்கேன்னு எப்படி உனக்கு தெரியும்னு சொல்லி கேட்டாளா. அப்ப நான் அவகிட்ட நான் பிரார்த்தனான்னு. அப்ப அவளோ என் கூட வான்னு சொல்லி என்னை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனா. பிரார்த்தனா ஆசைப்பட்ட மாதிரியே ஒரு நியூரலஜிஸ்ட் ஆனா. அவளோ அங்க பிரெயின் சர்ஜரி பண்ணிக்கிட்டு இருந்தா. தூரத்துல இருந்து பார்த்துட்டு இருந்தா இந்த ஹோல் வழியா. அப்ப கேட்டு நான் என்கிட்ட சர்ஜரி முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன், வா நான் பிரார்த்தனா கிட்ட கூப்பிட்டு போறேன்னு சொல்லி என்னை கூப்பிட்டாளா. அப்ப நான் அவகிட்ட இல்லை வேண்டாம், எனக்கு அவளை பார்த்தா மட்டும் போதும், அவளை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், என்னை பார்த்தா அவள் கஷ்டப்படுவான்னு சொன்னேன். அதுக்கு அவ்வளோ இந்த மாஸ்கை போட்டுக்கோ, மூச்சு தெரிஞ்சாதானே, வா அப்படியே பார்த்துட்டு வந்துடலான்னா. அப்ப நானும் இந்நேரம் நான் அங்க இருக்கிறத சென்ஸ் பண்ணிருப்பா. அங்க சீக்கிரமா அந்த இடத்த விட்டு போனான்னு சொல்லி அங்கிருந்து நான் அவளை கூப்பிட்டு போனேன். அப்ப என்கிட்ட அவ சென்ஸ் பண்ணிடுவா, அவகிட்ட போக வேணாம், அப்போ உனக்கு வேண்டாமான்னு சொல்லி கேட்டா. அவகிட்ட இல்லை எனக்கு அவள் வேண்டான்னு சொன்னேன். அப்போ அவளோ வேற என்னதான் வேண்டும்னா அவர் ஒன் டே இல்லை அவளோட ஒன் டே லைஃப் எப்படி இருக்கு நான் தெரிஞ்சுக்கணும்னு. அப்போ அவளோ சரி நாளைக்கு ரெடி ஆகிட்டு காலையில் 6 மணிக்கு வந்துருன்னா. நானும் அவள் சொன்ன மாதிரி ரெடி ஆகினேன். பிரார்த்தனாவுக்கு மேக்கப்லாம் பிடிக்காது, நேச்சுரலாக இருந்தாலும் பிடிக்கும். ஏன்னா அவள் பார்க்க போகிறது இல்லை, இருந்தாலும் அவளுக்கு பிடிச்ச மாதிரியே ரெடி ஆகினேன். பிரார்த்தனாவோட கார் போச்சு, பின்னாடி எங்கள் காரும் போச்சு. பிரார்த்தனா ஸ்ட்ரைட்டாக ஒரு ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போனா. அங்கே போயிட்டு சாமி கும்பிட்டு ஸ்ட்ரைட்டாக ஹாஸ்பிட்டல் தான். ஹாஸ்பிட்டல் போயிட்டு பேஷண்ட் அட்டன் பண்ணி முடிச்சவ ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கு தான் வந்தா. சாப்பிட்டுட்டு அப்படியே படுத்து தூங்கிட்டா. நான் கீர்த்தனா கிட்ட என்ன இதுன்னு கேட்டேன். அதுக்கு அவளோ பிரார்த்தனா பழைய மாதிரிலாம் இல்லை, ரொம்பவே மாறிட்டா. இந்த 5 வருஷம் அவளோட ரொட்டீன் இதுதான். ஹாஸ்பிட்டல் போவா, பேஷண்ட்ஸ் அட்டன் பண்ணுவா, தோ அந்த ஆஞ்சநேயர் கோவில் போவா, வீட்டுக்கு வந்து படுத்து தூங்கிடுவா. அவளோட ரொட்டீனே இதுதான். ஏன்னா மார்னிங் வா அதே தான் நடக்கும்னா. நானும் கீர்த்தனா சொன்ன மாதிரி மார்னிங் வந்தா அதே மாதிரி ஆஞ்சநேயர் கோவில் ஹாஸ்பிட்டல் போனா. ஹாஸ்பிட்டல்ல அவள் பேஷண்ட்ஸ் எல்லாம் எப்படி அட்டன் பண்ணன்றத பார்த்துக்கிட்டு இருந்தேன். கீர்த்தனா என் பக்கத்துல வந்து என்ன உங்க ஆளை சைட் அடிச்சாச்சான்னா. நானும் சைட் அடிச்சாச்சு, என்ன அழகா இருக்காங்களான்னு கேட்டா. அப்ப நானும்
சம்பழகன்னு. அப்ப பிரார்த்தனாவோ கீர்த்தனாவை பார்த்துட்டு அங்கிருந்து எழுந்து வந்துட்டு இருந்தா. நானும் டக்குன்னு போய் மறைஞ்சேன். பிரார்த்தனா கீர்த்தனா கிட்ட என்ன கேஸ் எதுவும் இல்லையான்னு கேட்டா. அப்ப கீர்த்தனாவோ இல்ல அதை பத்தி தான் வந்தேன், ஒரு சின்ன ரிப்போர்ட் வாங்கணும், அதான். சரி, என்ன பேஷன்ஸ் அட்டன் பண்ணாம இங்க வரேன்னால. அப்ப அவளோ இல்ல நான் லேப் போறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து அவ போனா. நானும் கீர்த்தனா பக்கத்துல வந்து நின்னேன். அப்ப கீர்த்தனா என்கிட்ட என்னமோ சொன்னேன் சென்ஸ் பண்ணிடுவான்னு, இதோ பார் கண்டுபிடிக்கல போயிட்டா. அப்புறம் வந்தது கூட லேப்க்கு வந்ததான். நீ சொன்ன மாதிரி அவனுக்கு எந்த சென்ஸும் கிடையாதுன்னா. அப்ப நான் கீர்த்தனா கிட்ட யாரோ நம்ம பின்னாடி நிக்கிறாங்கன்னு. அப்ப நாங்க 2 பேரும் திரும்பி பார்த்தோம். அங்க நின்று இருந்தது பிரார்த்தனா தான். அவ எப்படி இருக்கானே புருவத்தை அரிச்சு கேட்டா. நான் நல்லா இருக்கேனே கண்ணை சிமிட்டி சொன்னேன். அதுக்கப்புறம் அவ ரூம்க்கு அவ போயிட்டா. போனதுக்கு அப்புறம் கீர்த்தனா என்கிட்ட 2 பேருக்கு இவ்வளவு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு, அப்புறம் ஏன் நீங்க 2 பேரும் பேட்ச் அப் ஆகக்கூடாதுன்னு கேட்டா. அப்ப நான் அவகிட்ட எங்களோட ரிலேஷன்ஷிப் ஒரு மிரர் மாதிரி, ஒரு தடவை உடஞ்சா உடஞ்சதுதான், திரும்ப ஓட்டினாலும் நல்லா இருக்காது. சரி, இப்படி தூரமா இருந்தே நான் அவளை ரசிச்சு பாத்துக்கிறேன், கிட்ட போய் மறுபடியும் அவளை காயப்படுத்த விரும்பல. ஹாய் கீர்த்தனான்னு சொல்லிட்டு அங்கிருந்து நான் கிளம்பி போனேன். இவங்க உறவு ஒரு கண்ணாடி மாதிரி. உடஞ்சதுக்கு அப்புறம் என்னதான் திரும்ப ஒட்ட வைக்க முயற்சி பண்ணாலும் பார்க்க ரொம்ப ரொம்ப மோசமா இருக்கும். ஆனா சிலருடைய உறவு ரப்பர் பேண்ட் மாதிரி, என்னதான் கட்டானாலும் திரும்ப முடிச்சு போட்டு சரி பண்ணிக்கலாம். உங்களோட உறவு எப்படி, ரப்பர் பேண்ட் மாதிரியா இல்ல கண்ணாடி மாதிரியான்னு நீங்க பில்ட் பண்றதுதான் இருக்கு. சரி, அடுத்த கதையில உங்களை நான் வந்து மீட் பண்றேன். புதியதாய் ஒரு தேடல், புதியதாய் ஒரு பயணம். ஓகே ஃபேமிலி, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணி விட்டுருங்க. ஓகே ஃபேமிலி, பாய்.